பில்லாஹிமினஷ்ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது சீரா பகுதி 9, இஸ்லாத்துக்கு முந்தைய உலகம்ன்றதுல தொடர்ச்சி. இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது இந்த சிலை வணக்கங்கள் நிறைந்த ரோமானிய பேரரசுக்குள்ள இந்த கிறிஸ்தவ மதம் நுழைஞ்சி அங்கே எப்படி ஒரு வெற்றிகரமான மார்க்கமாக வலம் வருதுன்றதை பற்றி இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். உங்களுக்கு தெரியும், ஈசா நபி அவங்க வானத்துக்கு எழுப்பப்பட்டாங்க. இது நடந்து ஒரு 20-30 வருஷங்களுக்குள்ளேயே கிறிஸ்தவ மதத்துக்குள்ள 3 பிரிவுகள் உருவாயிச்சு. அதில் முதலாவது பிரிவு நோஸ்டிக் கிறிஸ்டியானிட்டின்வாங்க, ரெண்டாவது ஜூவிஷ் கிறிஸ்டியானிட்டி, யூத கிறிஸ்தவம், மூணாவது போலின் கிறிஸ்டியானிட்டி. போல் என்று சொல்லி ஒருத்தர் அறிமுகப்படுத்தின இந்த போலின் கிறிஸ்டியானிட்டி. இந்த நோஸ்டிக் கிறிஸ்டியானிட்டியை பற்றி பார்த்தோம்னா, இது ஒரு தத்துவம்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்த கொஞ்ச காலத்திலே மறந்துடுச்சுன்றாங்க. அதை பற்றின அதை ஃபாலோ பண்ணுற ஒருத்தரும் இந்த காலகட்டத்தில் இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் பார்ப்போம் இந்த யூத கிறிஸ்தவர்களை பற்றி. இந்த யூத கிறிஸ்தவர்கள் எப்படியான நம்பிக்கையை கொண்டிருந்தாங்கன்னு சொன்னால், அவங்க அந்த யூத கிறிஸ்தவர்கள் நம்புகிறாங்க இந்த ஈசா நபி அவங்களுக்கு அனுப்பப்பட்ட ஒரு நபி, யூதர்களுக்கு அனுப்பப்பட்ட நபி. அதே நேரம் இவர் தான் தஜ்ஜாலை கொல்றதுக்கு வானத்திலிருந்து திருப்பி இறங்குவார், மசாயான்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த நம்பிக்கை அப்படியே இப்போ முஸ்லீம்கள் நாங்கள் எந்த மாதிரி ஈசா நபியை நம்புகிறோமோ அதே மாதிரி நம்பிக்கை தான் இந்த யூத கிறிஸ்தவர்கள் நம்பினாங்க. உங்களுக்கு தெரியும், எல்லா யூதரும் இதை நம்பல, யூதர்களில் ஒரு பகுதி அவங்க தான் இப்படி நம்பினாங்க. அதே நேரம் உங்களுக்கு தெரியும், மூசா நபி அவங்களால சரியா சட்டம் யூதர்களுக்கு கொண்டு வரப்பட்டுச்சு. முஸ்லீம்களுக்கு சரியா சட்டம் இருக்கிற மாதிரி யூதர்களுக்கும் சரியா ஒன்று இருக்குது. அந்த சரியா சட்டத்தில் மாற்றங்கள் கொண்டு வர இந்த ஈசா நபி வரல அப்படின்னு அவங்க நம்பினாங்க. அப்படின்னு சொன்னால் இவங்க தொடர்ந்து சரியா சட்டத்தை ஃபாலோ பண்ணணும். சரியாவில் ஒரு பகுதி தான் இந்த கத்னா செய்கிறதும் சரியாவில் ஒரு பகுதி தான். இதுதான் யூத கிறிஸ்தவர்கள் நம்பிக்கை அறிச்சு. இப்போ பார்ப்போம் போலின் கிறிஸ்டியானிட்டியை பற்றி. இந்த போல்ன்றவர் அவர் சொல்கிறாரு, அவர் ஒரு ஜீசஸ் டெசிப்பிள் என்று சொல்லி சொல்கிறாரு. டெசிப்பிள்னா ஃபாலோவர், அவர்கிட்டே இருந்து அவரை ஃபாலோ பண்ணிடுறவர் என்று அவர் சொல்கிறாரு. இவர் தான் இந்த புது கொள்கைகள், நம்பிக்கைகளை இந்த கிறிஸ்டியானிக்குள்ள கொண்டாந்து புகுத்தினவர். இவரோட கிறிஸ்டியானிட்டியில தான் இருக்குது. என்னண்டா, ஜீசஸ் அவர் ஒரு மனிதர் இல்லை, அவர் தெய்வீகமானவர். அடுத்தது அவர் கடவுளின் குழந்தை. அடுத்தது அந்த திருத்துவ கொள்கை. உங்களுக்கு தெரியும், பிதா, மகன், பரிசுத்த ஆவின்னுவாங்க. அந்த ஹோலி ஸ்பிரிட்டுக்கு பரிசுத்த ஆவின்னுவாங்க. இது மாதிரி கன்செப்டுகளை கொண்டாந்து, இது மாதிரி நம்பிக்கையில் கொண்டாந்து கிறிஸ்டியானிட்டிக்குள்ள புகுத்தினவர் இவர் தான். அதே நேரம் இன்னொரு விஷயத்தையும் கொண்டாந்து போட்டார். என்னென்னா, ஈசா நபி, அந்த ஜீசஸ் வந்தது இந்த இருந்த சரியாவை இல்லாமக்கிறதுக்கு. மூசா நபியால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஷரியா சட்டத்தை இல்லாமக்கத்தான் இவர் வந்தார். அதனால் இதுக்கு பிறகு நாங்கள் சரியா ஒன்றும் ஃபாலோ பண்ண தேவையில்லை. அப்படின்னா இவரோட மார்க்கத்தை ஃபாலோ பண்ணுற ஆக்கள் இந்த கத்னாவெல்லாம் செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கொள்கையை கொண்டாந்து கிறிஸ்டியானிட்டிக்குள்ளே நுழைச்சார். இப்போ கிறிஸ்டியானிட்டி இப்போ 3 பிளவு வந்துருச்சு. அப்போ அதை பற்றி இவங்க டிபேட் பண்ணி வாதிச்சே ஒரு 200-300 வருஷங்கள் போயிடுச்சு. இது அவங்களுக்குள்ள வாதம் என்னடா, ஜீசஸ் அவர் மனிதனா, அவர் கடவுளா, இல்லாட்டி கடவுளின் குழந்தையா, இல்லாட்டி அவர் ஒரு நபியா, இப்படி வாதிச்சே அவங்களுக்கு 200-300 வருஷங்கள் போயிடுச்சு. இந்த நேரம் அவங்க ரோமாபுரியில் கிட்டத்தட்ட 4-5% தான் இருந்திருப்பாங்க, மைனாரிட்டி. அந்த நேரம் இவங்களுக்கு ஒரு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தாங்க. யாருண்டா, ரோமாபுரி மக்கள். அவங்க
இந்த சிலை வணங்கி கொண்டிருந்த மக்களும் அந்த ரோமாபுரியில் ஆண்ட மன்னர்களும் சீசஸ் அவங்கெல்லாம் சேர்ந்து சரியான ஒரு கடுமையான எதிர்ப்பை இந்த கிறிஸ்டியானிட்டிக்கு காட்டினாங்க. எப்படின்னு சொன்னால் இந்த கிறிஸ்தவர்கள் பயங்கரமான சித்திரவதைக்கு உள்ளாகினாங்க. இந்த சிலை வணங்கின ரோமர்களாலேயும் அவங்களோட மன்னர்களாலேயும். எப்படி அவங்கள சித்திரவதை செய்யப்பட்டுச்சின்னு சொன்னால், இந்த கிறிஸ்தவர்கள் கொண்டு போயிட்டு சிங்கங்கள் இருக்கிற குழிக்குள்ளே போடுவாங்க. அந்த சிங்கங்களுக்கு இரையாக ஒரு நீரோண்டு ஒரு மன்னன் இருந்தானா அவன் இந்த கிறிஸ்தவர்களோட உடலை பற்ற வச்சே முழு ஊரோண்டுக்குவே வெளிச்சம் கொடுத்துருக்காங்க, உசுரோட பற்ற வச்சிருக்காங்க. வெளிச்சம் இல்லாத இடங்களுக்கு இந்த கிறிஸ்தவர்களோட உடலை தான் பற்ற வச்சு வெளிச்சம் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி பெரிய அநியாயங்கள் செஞ்சிருக்காங்க இந்த கிறிஸ்தவர்களுக்கு. இந்த சித்திரவதை எது வரைக்கும் தொடர்ந்துச்சின்னு சொன்னால், கான்ஸ்டான்டின்ற ஒரு மன்னன், இந்த மன்னன் ரோமானிய மன்னன், இந்த கான்ஸ்டான்டின்ற ரோமானிய மன்னன் கிறிஸ்தவ மதத்தை தழுவும் வரைக்கும் இந்த சித்திரவதை தொடங்கிச்சு. இப்போ கான்ஸ்டான்டின் கிறிஸ்தவத்தை தழுவின உடனே அவங்களுக்கு கிறிஸ்தவர்கள் இப்போ சேஃப், அவங்களுக்கு சித்திரவதை இல்லை. அப்போ கான்ஸ்டான்டின் என்ன செஞ்சிருக்கான், அவன் கான்ஸ்டான்டின் வச்சிருக்கார், இப்போ நான் இந்த கிறிஸ்தவ மதத்தை ஒரு ஒஃபீஷியல் மதமாக நான் அறிவிக்க போகிறேன், அறிவிக்கிறதுக்கு முதல் கிறிஸ்தவர்களை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் ஒன்று வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவர்களை அழைச்சிருக்கிறான் ஒரு மீட்டிங் ஒன்றுக்கு. இந்த மீட்டிங் எப்போ நடந்துச்சின்னு சொன்னால், கிறிஸ்துவுக்கு பின் 325ஆம் ஆண்டு. இந்த மீட்டிங்க்கு ஒரு பேர் சொல்லுவாங்க, கவுன்சில் ஆஃப் நைசியாண்டு. இந்த நைசியான்ற பேர் ஏன் வந்துச்சு இது சொன்னால், இது நைசியான்ற இடத்துல தான் நடந்தது. அது துருக்கியில் இருக்கி, இன்னும் உங்களுக்கு தேடி பார்க்கலாம். இதுக்கு ஸ்பெல்லிங் நைஸ்ன்னு எழுதி ஏ போட்டிங்கன்னா நைசியா வரும். இப்போ கிறிஸ்தவர்கள் அவங்களோட மார்க்கத்தை முன்வைக்கிறாங்க. முன்வைக்கக்குள்ள இன்னைக்கு 2 குரூப் இருக்கு முக்கியமாக, யூத கிறிஸ்டியானிட்டியும் போலின் கிறிஸ்டியானிட்டியும் இன்னைக்கு இருக்கு. உங்களுக்கு தெரியும், இந்த கான்ஸ்டான்டின் அடிப்படையில் என்ன மாதிரி மன்னன், என்ன மாதிரி கொள்கையோடு இருந்தான். இந்த கிறிஸ்தவ மதத்துக்கு வரும்போது அவன்கிட்ட இருந்தது தனியாக பேகனிசம், சிலை வணக்கமும், அடுத்தது மித்ராயிசமும் தான் அவன்கிட்ட இருந்தது முக்கியமாக. அப்போ உங்களுக்கு தெரியும், மித்ராயிசத்தில் உள்ள கொள்கைகள், அந்த கடவுளோட குழந்தை, அந்த மித்ரா கடவுளோட குழந்தைன்னெல்லாம் சொல்லுவாங்க. அது மாதிரி நிறைய விஷயங்கள் அவனுக்கு ஏற்கனவே அந்த விஷயங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சு, மித்ராயிசத்திலையும் அந்த பேகனிசத்திலையும். அதால் உங்களுக்கு கெஸ் பண்ணாலும் இது ரெண்டுலையும் எதை அவன் சூஸ் பண்ணியிருப்பான். இந்த 2 யூத கிறிஸ்டியானிட்டிலையும் போலிங் கிறிஸ்டியானிட்டிலையும் எதை அவன் சூஸ் பண்ணியிருப்பான்னு உங்களுக்கு கெஸ் பண்ணிடும். அப்போ இந்த மீட்டின் முடிய என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், அவன் இந்த போலின் கிறிஸ்டியானிட்டியை தான் அவன் செலக்ட் பண்ணுறான். செலக்ட் பண்ணிட்டு சொல்கிறான், அந்த போலின் கிறிஸ்டியானிட்டிக்குள்ள முக்கியமான 4 புத்தகங்களை மட்டும் அவன் ஏற்றுக்கொண்டு அதை சொல்கிறான், இந்த புத்தகங்கள் உள்ள விஷயங்களை பைபிளில் எழுதுங்க என்று சொல்லிட்டு, இந்த யூத கிறிஸ்டியானிட்டிக்குள்ள அவ்வளோ புத்தகங்களையும் மற்ற எல்லா புத்தகங்களையும் சேர்த்து அவன்கிட்ட கண்முன்னுக்கே எரிச்சு விடுறான். இப்போ இந்த மீட்டிங்க்கு பிறகு தான் இந்த 25ஆம் தேதி டிசம்பர், உங்களுக்கு தெரியும் மித்ராயிசத்தில் ஒரு முக்கியமான நாள், 25ஆம் தேதி 25 டிசம்பரை ஜீசஸ்ட பர்த்டே ஆக்குறாங்க. இது மாதிரி சில மித்ராயிசத்துக்குரிய சில விஷயங்களை கிறிஸ்டியானிட்டிக்குள்ளே இன்க்ளூட் பண்ணுறாங்க. நீங்கள் இதை பற்றி போய் தேடி பார்க்கலாம் இன்டர்நெட்டில், கிறிஸ்டியானிட்டியும் மித்ராயிசமும் பற்றி நீங்கள் தேடினா நிறைய தரவுகள் அங்கே கிடைக்கும். இந்த மீட்டிங்க்கு பிறகு கான்ஸ்டான்டின் அறிவிக்கிறான், ஒஃபீஷியல் கிறிஸ்டியன் மார்க்கம் போலின் கிறிஸ்டியானிசம் தான் அப்படின்னு சொல்கிறது மூலம் யூத கிறிஸ்துவத்தை, ஜூயிஷ் கிறிஸ்டியானிட்டியை ரோமாபுரியை விட்டு விரட்டி அடிக்கிறான். இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால், இந்த யூத கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பயம், நடுக்கம். என்ன நடக்குது, அவங்களுக்கு தெரியும் இப்போ அவங்களுக்கு பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லி தெரிஞ்சுட்டு இவங்க
ஓட்டம் எடுக்கிறாங்க அந்த ரோமாபுரியை விட்டு. கொஞ்சம் பேர் ஆப்பிரிக்காவுக்கு ஓடுறாங்க. ஆப்பிரிக்காவுக்கு ஓடினவங்களில் கொஞ்சம் பேர் தான் நஜாசி மன்னர்களை சந்தித்து அந்த நஜாசி மன்னருக்கு தூய கிறிஸ்தவம் கிடைக்கிது. அதே மாதிரி பெர்ஷியாவுக்கு ஓடுறாங்க பாரசீகத்தில். அங்கே சல்மான் அல் ஃபாரிசியை சந்திக்கிறதால சல்மான் அல் ஃபாரிசிக்கு இந்த தூய கிறிஸ்தவ மதம் தெரிய வருது. இப்படி இவங்க ஓடி ஒளிஞ்சதா சொல்லப்படுற கொஞ்சம் இடங்களை கிட்டத்தில் 1946ஆம் ஆண்டு கண்டுபிடிச்சாங்க. அதோட பேர் கும்ரான் கேவ்ஸ். இது ஜோர்டான்ல இருக்குது. ஒரு ஒரு குகைகள், கொஞ்சம் குகைகள், ஒரு சீரீஸ் ஆஃப் குகை. அதில் நிறைய ஓலைச்சுவடிகள் எழுதப்பட்டிருக்கு ஹீப்ரு மொழியில். அப்போ அதில் காலத்தையும் செக் பண்ணி பார்த்துருக்காங்க. இது இந்த காலத்தோட மெச்சாகுது, இந்த யூத கிறிஸ்டியானிட்டி இருந்த காலத்தோட மெச்சாகுது. அதில் உள்ள விஷயங்களை ஒரு புத்தகமாகவே எழுதி வெளியிட்டிருக்காங்க. அதில் பேர் டெட் சி ஸ்க்ரோல்ஸ்ன்னு சொல்லி, நீங்கள் இதை பற்றி இன்டர்நெட்டில் பாருங்கள். அந்த சுவடுகள் எல்லாத்தையும் படம் பிடிச்சி போட்டிருக்காங்க. இது இன்னும் தொடர்ந்து கண்டுபிடிச்சி கொண்டே வராங்க சுவடுகளை. 2017 கூட ஒன்றை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு தொகையான சுவடுகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்கள் யோசிக்கலும் இந்த விஷயம் முஸ்லீம்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சு, இந்த யூத கிறிஸ்தவர்களை பற்றி முஸ்லீம்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சு ஏன்னு சொன்னால் அவங்கள பற்றின ஆதாரங்கள் எல்லாமே அழிக்கப்பட்டு விட்டுருச்சு. அப்போ இது எப்படி முஸ்லீம்களுக்கு தெரிய வந்துச்சுன்னு சொல்லி, அதுக்கு காரணம் ஒரு ஃபேமஸ் சஹாபி சல்மான் அல் ஃபாரிசி. அவரை பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டான டாபிக்கோட அடுத்த லெக்சரில் சந்திக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.